ஒரு ஊர்ல சோழபுரம்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அங்க சுசின்னு ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தா. சுசி ரொம்ப வெகுளியானவ, யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க மாட்டா. சுசிக்கு நகரத்துல இருக்கிற ஒரு விக்கின்ற பையனுக்கு திருமணம் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. ஏய் சுசி, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவதாண்டி. சிட்டில போய் வாழ போற, நாங்கெல்லாம் பாரு இந்த கிராமத்திலே கடந்து வாழணும். ஏ நீ வேறடி, நானே பயத்துல இருக்க. அங்க என்ன பண்ண போறோன்னு அத நினைச்சாலே பயமா இருக்கு. எதுக்குடி பயப்படுற? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காதடி. அங்க எல்லாத்துக்கும் மிஷின் இருக்கான். நம்ம எதுவும் கையில பண்ணவே வேணாம். துணி துவைக்க கூட மிஷின் இருக்காண்டி. தெரியும்டி. இதெல்லாம் தான் எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு. அங்க நான் எதுவுமே தெரியாம முழிக்க போறேன். எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்க போறாங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாதடி. உன் கணவர் இருக்காருல்ல, அவர் எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. நீ பயப்படாம இரு. சுசி கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. சிட்டிக்கு போய் என்ன பண்ண போறோன்னு பயத்திலேயே அவ இருந்தா. ஒரு வழியா விக்கிக்கும் சுசிக்கும் திருமணம் முடிஞ்சது. சுசி சிட்டிக்கு போனா. அன்னைக்குதான் அவங்களுக்கு முதல் திருமண நாள் இரவு. சுசி தன்னோட கணவருக்காக காத்துட்டு இருந்தா. ஐயோ, ட்ரெயின்ல வர்றதுனால வயிற்று கலக்க போதுன்னு பயத்துல சாப்பிடாமலே வந்துட்டோம். இப்போ எங்க பயங்கரமா பசிக்குது. நீங்க சாப்பிட வேற எதுவும் இல்லையே. எவ்வளவு நேரம் ஆகுது, இவரை வேற காணோம். சரி, நம்ம கிச்சன்ல போய் என்ன சாப்பிட இருக்கான்னு பாக்கலாம். சுசி கிச்சனுக்கு போனா. சாப்பிட ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பார்த்தா, ஆனா அவளுக்கு எதுவுமே கிடைக்கல. அட, இங்க எதுவுமே இல்லையே. எல்லாத்தையும் கழுவி கவுத்து வச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ அங்க தட்டு போட்டு ஏதோ மூடி வச்சிருக்காங்க. அத சுசி பாக்குறா. சுசி அந்த தட்டை திறந்து பார்த்தா, அப்போ அங்க நிறைய பர்கரும் மோமோஸும் இருந்துச்சு. இந்த டைம்ல எங்க போய் யார் இதை வச்சிருப்பா? பார்க்க வேற ஏதோ கொழுக்கட்டை மாதிரி இருக்கு. சரி, சாப்பிட்டுதான் பார்க்கலாம், நமக்கும் பசி வேற எடுக்குதுல்ல. சுசி அந்த மோமோஸ ஆசை தீர சாப்பிட்டா. அவளுக்கு பசியே அடங்கிடுச்சு. அப்பாடா, இப்போதான் எனக்கு பசியே அடங்குச்சு. பார்க்க கொழுக்கட்டை மாதிரி இருந்தாலும் சாப்பிட சுவையாதான் இருந்துச்சு. ஐயோ, எல்லாத்தையும் வேற நம்மளே சாப்பிட்டோமே. சரி, பாத்துக்கலாம். சுசி சாப்பிட்டு முடிச்சிட்டு தன்னோட ரூமுக்கு வந்தா. ஆனா இன்னும் தன்னோட கணவர் விக்கி வரவே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு விக்கி ரூமுக்கு வந்தான். சாரி சுசி, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் எங்கள் மாமாவா ட்ரெயின் எடுத்து போயிருந்தேன். வர வழியில் செம்ம டிராஃபிக், அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கோச்சுக்காத. ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிட்டாங்க. நடுராத்திரி ஆகிடுச்சு. அப்போ சுசிக்கு வயித்துல ஏதோ சவுண்ட் கேக்குற மாதிரி இருந்துச்சு. அட, இந்த டைம்ல வேற வயிறு கலக்குதே. இவரு வேற நல்லா தூங்குறாரு. சரி, நம்மளே பாத்ரூம் போவோம். சுசிக்கு வயிறு கலக்குதுன்னு பாத்ரூம் போனா. அங்க வெஸ்டர்ன் டாய்லெட் வேற இருந்துச்சு. ஐயோ, நினைச்ச மாதிரியே ஆகிடுச்சு. இதுல நான் எப்படி பாத்ரூம் போவேன்? போன பிறகு வேற என்ன பண்றதுன்னு வேற தெரியலையே. சுசிக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ண தெரியல. இதுக்கு முன்னாடி அவ அதை யூஸ் பண்ணதோ இல்ல. குழப்பத்துல புலம்பிட்டே இருந்தா. அப்போ அங்க ஒரு கேரி பேக பாக்குறா. உடனே அவளுக்கு எப்படி தோணுச்சு, பேசாம நம்ம இந்த பேக்லயே போயிட்டு கட்டி வச்சுட்டா என்ன? அப்புறம் நம்ம காலையில எழுந்து குப்பை தொட்டியில போட்டுடலாம். என்ன பண்றது, வயிறு வேற கலக்குது. சுசி அந்த பேக்லயே பாத்ரூம் போனா. போயிட்டு அங்கேயே கட்டி வச்சுட்டா. இப்படியே அவ நைட்டு ஃபுல்லா பேகா கட்டி வச்சிட்டு இருந்தா. ஐயோ, தெரியாம இந்த கொழுக்கட்டையை வேற சாப்பிட்டுட்டேன். இப்படி நிக்காம போகுதே. பாத்ரூம் ஃபுல்லா பேகா வேற இருக்கு. இப்படி பேசிட்டே இருக்கும்போது நிறைய வாட்டி பாத்ரூம் போறதால சுசி டயர்ட் ஆகி மயங்கி விழுந்துடுறா. காலையில விக்கி எழுந்து பாத்ரூம் வந்து பாக்குறான். அப்போ அங்க சுசி மயங்கி விழுந்திருக்கா. சுசிய தூக்கிட்டு போய் பெட்ல போடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு
சுசி கண்ணை முழிச்சு பாக்குறா. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் பாத்ரூம்ல மயங்கி விழுந்திருக்க சுசி? எனக்கு ராத்திரி ஃபுல்லா லூஸ் மோஷன். அந்த டாய்லெட் வேற எப்படி போறதுன்னு வேற தெரியல. அதான் பேக்ல ஃபுல்லா போய் வச்சிருக்கேன். சரி, என்ன எழுப்பி இருக்கலாம்ல, நான் உனக்கு உதவி பண்ணிருப்பேன். சரி விடு, இப்போ உடம்பு ஓகேவா உனக்கு? இல்ல டாக்டர்கிட்ட போலாமா? இல்லங்க வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் நம்ம ஊர் டாய்லெட் மாதிரி வச்சு தரீங்களா ப்ளீஸ்? விக்கி வெஸ்டர்ன் டாய்லெட் பக்கத்துலயே இந்தியன் டாய்லெட்டை செட் பண்ணி கொடுத்துட்டான். சுசீலா வழக்கம் போல அவங்க ஊர்ல போனா மாதிரியே நிம்மதியா பாத்ரூம் போனா.